வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தியான ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச்சுங்க. ஈஸியாக யார் வேணால் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு 4 முட்டையை உடைச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 பிரெட் ஆம்லெட் பண்ணலாம் இந்த ரெசிபி. இது ப்ரோட்டீன் ரிச், அதனால் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை டின்னருக்காகவும் பண்ணலாம். நீங்கள் நல்லா பீட் பண்ண அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கலந்து விடுங்க. மசாலா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். உங்களுக்கு நல்லா கலர் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் மாறி வந்தப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்டரோ தடவி விடுங்க. தவா நல்லா சூடான அப்புறம் நம்ம முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பாதியை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் அடுத்த சைட் திருப்பி போடுங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டு கீழே வச்சுட்டு அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் டர்ன் பண்ணுங்க. 1 நிமிஷம் குக் பண்ண அப்புறம் முட்டையை அப்படியே திருப்பி போடுங்க. இதை 1 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முட்டையை இப்படி சைட்லலாம் மடக்கி விடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெட் இதையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுட சுட எடுத்து அப்படியே சில்லி சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். செமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.